என்று சொன்னா குறிப்பிட்ட இந்த நபரை பிரான்சுக்கு நாடு கடத்தணும் என்று சொல்லி அடுத்து வரும் 30 நாட்களுக்குள்ள நாடு கடத்துவதற்கு நான் உத்தரவிடுகிறேன் என்று சொல்லி நீதிபதி அந்த உத்தரவை போடுறார். இப்ப அடுத்து வரும் 30 நாட்களுக்குள் இந்த குறிப்பிட்ட நபர் பிரான்சுக்கு நாடு கடத்தப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கிடையில கனடாவினுடைய நீதி அமைச்சர் அதுக்கு ஒப்புதல் வழங்கணும். அவர் ஒரு சைன் போட்டார் என்று சொன்னா சரி, அவர் உடனடியாக பிரான்சுக்கு நாடு கடத்தப்படுவார். யார் இந்த ஈழத்தமிழர்? சரி, இதுக்கு மேலேயும் ஈழத்தமிழர் என்று சொல்ல வேண்டாம். நீங்க தலைப்பிலேயே பார்த்திருப்பீங்கள். ஆவா குழுவினுடைய தலைவன், இலங்கையில குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் செயல்படுற ஆவா குழுவினுடைய தலைவன் பிரசன்னா நல்லலிங்கம் என்று சொல்லப்படுற ஆள் தான் இந்த ஆள். அவரை தான் இப்ப கனடாவிலிருந்து நாடு கடத்த போயினோம். இதுக்கிடையில இந்த ஆவா குழுவின் தலைவன் சார்பாக வாதாடிய சட்டத்தரணிகள் ஒரு சில விஷயங்களை முன்வைக்கணும் என்று சொன்னா, இவரை பிரான்சுக்கு நாடு கடத்துவதற்கான போதிய அளவு சாட்சியங்கள் அங்க இல்ல. அவர் பிரான்ஸ்ல குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார், ஆனா குற்றம் செய்ததற்கான போதிய அளவு ஆதாரங்கள் இல்ல. எனவே அவரை நாடு கடத்த வேண்டாம் என்று சொல்லி பல கோரிக்கைகள் நேற்று நீதிமன்றத்தில் வைக்கப்பட்டு எல்லாமே நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா கனடாவினுடைய நீதி அமைச்சர் தான் சைன் வச்சு அனுப்பணும். அதுக்கிடையில கனடாவினுடைய நீதி அமைச்சருக்கும் ஒரு பெட்டிஷன் மாதிரி போட்டிருக்கணும், இவரை நாடு கடத்த வேண்டாம்னு சொல்லி. ஆனால் குறிப்பிட்ட இந்த நபர் பிரான்ஸ்ல குற்றம் செய்தவரா இல்லையான்னு பார்த்தா அவர் அங்க குற்றம் செய்ததற்கான சகல ஆதாரங்களும் பிரெஞ்சு போலீசினுடைய கையில இருக்குது. சகல ஆதாரங்களும் சகல சாட்சியங்களும் இருக்குது. இவர் பிரான்ஸ்ல என்ன செய்தவர் என்று சொல்லி. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பிரான்ஸ்ல நீதிமன்றத்தால் இவர் தண்டிக்கப்பட்டு 3 வருட சிறை தண்டனை இவருக்கு வழங்கப்பட்டது. எனவே அந்த கதைகள் எல்லாத்தையும் தொகுத்து இந்த காணொலியில பார்க்க போறோம். இதுக்கிடையில 2016ஆம் ஆண்டுல இவர் இலங்கையில என்ன செய்து போட்டு அங்கிருந்து தப்பி பிரான்சுக்கு ஓடி வந்தவர் என்றதிலிருந்து இந்த கதையை ஆரம்பிப்போம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். இவர் 2016ஆம் ஆண்டு இலங்கையில சிவகுமாரன் ஜீவரத்னம் என்று சொல்லி ஒரு ஆளை கொலை செய்தார் என்று சொல்லி இவர் மேல குற்றஞ்சாட்டப்பட்டு இவர் தீவிரமாக தேடப்பட்டு கொண்டு வந்தவர். ஏன்னு சொன்னா ஆவா குழுவினுடைய தலைவனே இவர் தான் என்று சொன்னா இவருடைய வழிநடத்தல்ல இவருடைய திட்டமிடல்ல தான் அந்த கொலை சம்பவம் இடம்பெற்றிருக்கும். எனவே ஸ்ரீலங்கால தீவிரமாக தேடப்பட்டு கொண்டிருக்கக்குள்ள எப்படியோ அங்கிருந்து தப்பி பிரான்சுக்கு ஓடி வந்திருக்கிறார். ஆடின காலும் பாடின வாயும் சும்மா இருக்காதுன்னு சொல்லுவினோம். எனவே பிரான்சுக்கு இவர் தன்னுடைய வேலைகளை ஆரம்பிக்கிறார். இதுக்கிடையில பாத்தீங்கன்னு சொன்னா பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சில ஆக்கள், அதாவது இந்த குழுக்களை வச்சு இயக்கக்கூடிய ஒரு ஆக்கள், அதுல மிக முக்கியமான ஆள் சனா என்று சொல்லப்படுற ஒரு ஆளாம். அவர் பிரான்ஸ்ல நிறைய கடைகள் வச்சுக்காராம். தலைநகர் பாரிஸிலையும் புறநகர் பகுதியிலையும் நிறைய கடைகள் வச்சுக்காராம். அவர் தானாம் இந்த முக்கியமான குழுக்களை வச்சு இயக்குறாராம் என்று சொல்லி நான் சொல்லல. பாரிஸ்ல இருந்து வரக்கூடிய லூ பரிசியன் பத்திரிகையில மிகப்பெரிய ஒரு ஆய்வு கட்டுரை ஒன்று போடப்பட்டிருக்கிறது. நிறைய புலனாய்வு எல்லாம் செய்து நிறைய புலனாய்வு தகவல் எல்லாம் சேகரித்து அவருடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சனா என்று சொல்லப்படுற ஒரு ஆள் நிறைய கடைகள் வச்சுக்காராம். அவர் இந்த குழுக்களை இயக்கி கொண்டிருக்காராம் என்று சொல்லி. இப்ப இவர் ஸ்ரீலங்கால சேர்ந்துட்டார் தானே, சொல்லியிருப்பார் போடாக்கு ஸ்ரீலங்கால இந்த பேரை போய் கேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா ஊரே நடுங்கும். நான் ஸ்ரீலங்கால யார் தெரியுமா, இந்த பேரை கேட்டாலே அங்கே அதிரும், நான் அப்படிப்பட்ட நான் இப்படிப்பட்ட சொல்லியிருப்பார் போடாக்கு. அப்ப இந்த சனா பார்த்திருக்கிறார், நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டான், இப்பதான் புதுசா ஊர்ல இருந்து வந்து பார்த்தா மூஞ்சியை பார்த்தா சொன்னதெல்லாம் செய்வான் போல இருக்குது. எனவே இவனுக்கு ஒரு போத்தலோ 2 போத்தலோ வேண்டி கொடுத்து ஆளை வச்சு கொஞ்ச நாளைக்கு வண்டி ஓட்டுவோம் என்று சொல்லி அந்த சனாண்டவர் இவரை இயக்க ஆரம்பிக்கிறாராம். இப்படி இருக்கும்போது இவர் என்ன செய்யறார், 2019ஆம் ஆண்டு பிரான்சுக்கு ஒரு 2-3 வருஷத்துல விசா எடுத்தாரோ இல்லையோ அது வேற பிரச்சனை. அதுக்கிடையில குழு செயற்பாட்டுகள்ல ஈடுபட ஆரம்பிச்சு பரிசில் இருக்கிற ஒரு கடைக்கு போயிட்டு அங்க இருக்கிற கடைக்காரரை போய் விரட்டிக்கார். அந்த கடைக்குள்ள போய் அட்டகாசம் செய்து கடைக்காரரை விரட்டி கடையில இருக்கிற சாமான் எல்லாம் அடிச்சுடைச்சு இந்த மாதிரியான வேலையை ஒன்றை செய்திருக்கார் 2019ஆம் ஆண்டு. அதுக்கு பிரெஞ்சு போலீசால கைது செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு 3 வருட சிறை தண்டனை கொடுக்கப்பட்டது. அந்த 3 வருட சிறை தண்டனையில 2 வருட சிறை தண்டனை ஒத்தி வைக்கப்பட்ட சிறை தண்டனை, 1 வருடம் அவர் ஜெயிலுக்குள்ள இருக்கணும் என்று சொல்லி ஒரு தீர்ப்பு ஒன்று வழங்கப்பட்டது. இதுதான் பிரான்ஸ்ல அவருடைய பேர் முதலாக ரெக்கார்ட்ல பதிவடுது இந்த கோணத்துல. இதுக்கிடையில அவரால் சும்மாவே இருக்க முடியல. எனவே ஆவா குழுவை ஃபார்ம் பண்ணி அந்த ஆவா குழுவை டெவலப் பண்ணி அதுல புதுசா உறுப்பினர்களை சேர்க்கிறேன்னு சொல்லி இந்த முயற்சியில ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போதுதான் அந்த 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாத சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்தை பார்க்க முதல் பிரான்சினுடைய தலைநகரம் மற்றும் அதனை சூழ இருக்கின்ற நகரங்களை பற்றி நான் சுருக்கமா சொல்ல விரும்புகிறேன். என்னன்னு சொன்னா இது பிரான்ஸ்ல இருக்கிறார்களுக்கு தெரியும், வெளிநாடுகளில் இருக்கிறார்களுக்கு பெருசா தெரியாது. எனவே ஒரு விளக்கத்துக்காக சொல்றேன். பிரான்சினுடைய தலைநகர் பாரிஸிற்கு
தானே. அந்த பாரிஸ் வந்து ஒப்பீட்டளவில் ஒரு சிறிய நகரம் தான், அவ்வளோ பெரிய நகரம் எல்லாம் இல்லை. அதனுடைய குறியீட்டு இலக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 75 என்ற குறியீட்டு இலக்கத்தை கொண்ட நகரம் தான் தலைநகரம் பாரிஸ். அந்த பாரிஸுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னால் 93 என்ற குறியீட்டு இலக்கத்தை கொண்ட ஒரு மாவட்டம் ஒன்று இருக்குது. அதை வந்து சென்ட்-சென்டனிஸ் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்றது. 93வது மாவட்டம் என்று சொன்னால் பிரான்ஸ்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், அதுதான் தமிழர்கள் அதிகமாக செறிந்து வாழ்கின்ற ஒரு மாவட்டம். அந்த மாவட்டத்துக்குள்ள போனாலே நிறைய தமிழாக்களை நீங்க சந்திப்பீங்கள். தமிழ் மக்கள் மட்டுமில்லாமல் கடைகள், பாடசாலைகள், கோவில்கள் என்று சொல்லி எங்களுடைய மக்களோட சம்பந்தப்பட்ட சகல வாழ்வியல் விஷயங்களும் நிறைந்த ஒரு பகுதி தான் இந்த 93வது மாவட்டம். எனவே வந்து நல்ல விஷயங்கள் இருக்கிற இடத்துல 4 கழிவுகளும் இருக்குன்னு தானே. அந்த 93வது மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா முக்கியமான நகரங்கள், டவுன்கள் எல்லாம் இருக்குது. அதுல ஒன்றுதான் லா கூர்னேவ் என்று சொல்லப்படுற ஒரு சிறிய டவுன். அதே மாதிரி லா கூர்னேவ், பொண்டி, போபினி என்று சொல்லி பிரான்ஸ்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். இந்த நகரங்கள் எல்லாம் அடுத்தடுத்து இருக்குது. இந்த லா கூர்னேவ் நகரத்திலேயும் வந்து நிறைய தமிழ் மக்கள் வசிக்கணும், கோயில்கள், பாடசாலைகள் என்று சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது. சரி, இப்போ என்ன பிரச்சனை என்று சொன்னா, இந்த லா கூர்னேவ் நகரத்தை வந்து யார் கட்டுப்படுத்துறது என்று பார்த்தா அது அரசாங்கம் கட்டுப்படுத்தும். பிரெஞ்சு அரசாங்கம் கட்டுப்படுத்தும். அதுக்கு மேயர் இருக்கிறார், போலீஸ் இருக்குது, எல்லாமே இருக்கணும், அரச நிர்வாகம் எல்லாமே இருக்குது லா கூர்னேவ் நகரத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு. ஆனா பிரச்சனை என்ன சொன்னா, இந்த 2 குரூப்புக்கு வந்து ஒன்று வந்து ஆவா குரூப், மற்றது வந்து எல்சி பாய்ஸ் என்று சொல்லி, நான் நினைக்கிறேன் எல்சி பாய்ஸ் என்று சொன்னா லா கூர்னேவ் பாய்ஸ், அதனுடைய சுருக்கம் தான் எல்சி பாய்ஸ். என்று இந்த எல்சி பாய்ஸ் என்று சொல்லப்படுற குரூப்புக்கும் ஆவா குரூப்புக்கும் வந்து போட்டியாம். என்னத்துல போட்டி என்று சொன்னா, இந்த லா கூர்னேவை வந்து யார் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறது, இந்த ஏரியால வந்து எங்கட ஆதிக்கம் தான் இருக்கணும், எங்க ஏரியா உள்ள வராது என்று சொல்லி சினிமா படத்தை பார்த்து கற்றிப்பினம் போல இருக்கு. எனவே அப்படியான ஒரு போட்டியில தான் 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி அங்க ஒரு கொலை சம்பவம் ஒன்று நடக்குது. அன்றைக்கு இரவு பார்த்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 10-11 மணி இருக்கும். லா கூர்னேவ் நகரத்தில் இருக்கக்கூடிய மர்சலா பெர்த்லோ என்று சொல்லப்படுற ஒரு தெரு. அந்த தெருவில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு சித்ரோயின் வகை C5 வகை கார் உண்டு அங்க நின்று நிக்குது. அந்த காருக்குள்ள 2 இளைஞர்கள் இருக்கணும். 2 இளைஞர்களுமே வந்து தமிழ் இளைஞர்கள். அதுல ஒரு ஆளுக்கு வந்து 22 வயசு, மற்றவருக்கு வந்து 30 வயசு. அந்த காருக்குள்ள என்ன பர்பஸுக்காக அங்க வந்து அந்த நேரத்தில் அங்க நின்றவை என்று சொல்லி தெரியல. அவர்கள் வந்து எல்சி பாய்ஸ் குரூப்பை சேர்ந்த 2 பேர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அவை 2 பேரும் இந்த சித்ரோன் C5 காருக்குள்ள வந்து இருந்தொன்றுக்குள்ள திடீரென்று அந்த பக்கத்தால 2 கார்கள் வருது. அந்த 2 கார்ல மொத்தமாக 6 பேர் வெறினம். அப்படி வந்தாக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா ஆவா குழுவை சேர்ந்த ஆட்கள். திடீரென்று அந்த கார்ல இருந்து 6 பேரும் இறங்கி கார்ல இருந்த பொல்லுகள், தடியல், கத்தியல், வாளுகள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு அந்த சித்ரோன் காரை தூக்கி ஓடி அங்கிருந்து 2 பேரையும் வெளியில இழுத்து அவர்களை வந்து கண்டபடி சரமாரியாகலாம் வெட்டி அவர்களை வந்து ரத்த வெள்ளத்துல போட்டுட்டு அங்கிருந்து தப்பி ஓடிட்டோம். அந்த 6 பேர்ல ஒரு ஆள் தான் இந்த பிரசன்னா நல்லலிங்கம் என்று சொல்லப்படுற இப்ப கனடாவில் நீதிமன்றத்தில் நிற்கிற இவர் தான் அந்த குழுவுக்கு வந்து தலைமை தாங்கினதாக சொல்லப்படுது. ஏன்னு சொன்னா ஆவா குழுவினுடைய தலைவரை இவர் தானே. எனவே இவருடைய தலைமையில தான் திட்டமிடப்பட்டு அந்த 2 இளைஞர்கள் மேலேயும் மோசமான தாக்குதல் நடைபெற்று பிறகு அங்கிருந்து தப்பி ஓடிட்டோம். அதுக்கு பிறகு வந்து உடனடியாக பிரெஞ்சு போலீஸும் ஆம்புலன்ஸ் பிரிவினரும் முதலுதவி படையினரும் விரைந்து வந்து அந்த இரத்த வெள்ளத்தில் கிடந்த 2 இளைஞர்களுக்கு வந்து சிகிச்சை அளித்த போதும் கூட அதுல 22 வயதுடைய ஒரு இளைஞர் வந்து அந்த இடத்திலே வந்து உயிரிழக்கிறார். ஏன்னு சொன்னா அவருடைய உடல்ல வந்து 15 தொடக்கம் 20 வரையான வெட்டு காயங்கள் இருந்து ஏராளமான ரத்தம் வெளியில போனதால அவரை வந்து காப்பாற்ற முடியல. அவர் வந்து அந்த சம்பவத்தில் வந்து உயிரிழக்கிறார். மற்றவர் வந்து காயமடைஞ்சவர், அவருடைய உடம்புல வந்து மொத்தம் 23 காயங்கள் இருந்ததா மற்றவருடைய உடல்ல. இருந்தாலும் தெய்வாதீனமாக அவர் உயிர் தப்பியிருக்கார். அவருக்கு வந்து 30 வயது, அவர் உயிர் தப்பிட்டார். அந்த சம்பவத்தில் வந்து உயிரிழந்த அந்த 22 வயதுடைய இளைஞர், அவரை தான் இப்ப நீங்க படத்துல பாக்குறீங்க, பாலகிருஷ்ணன் அபிராமன். அவர் தான் அந்த சம்பவத்தில் வந்து உயிரிழந்தவர். அதுக்கப்புறம் வந்து பிரெஞ்சு போலீஸ் வந்து விசாரணைகளை தீவிரமாக நடத்தி சாட்சிகள் எல்லாத்தையும் பதிவு செய்து குறிப்பிட்ட அந்த 5 பேரையும் வந்து கைது செய்துட்டு 6வது நபர் வந்து தப்பியோடிட்டார். இந்த பிரசன்னா வந்து தப்பியோடிட்டார். ஏனைய 5 பேரையும் வந்து போலீசார் கைது செய்து தீவிர விசாரணை நடத்திய போது அந்த 5 பேருமே வந்து எல்லா விடயங்களையும் சொல்லிட்டோம். எப்படி இந்த பிளான் பண்ணப்பட்டது, எங்க வச்சு பிளான் பண்ணப்பட்டது, என்ன நடந்தது, ஏது நடந்ததுன்னு சொல்லி சகல கதைகளையும் வந்து வெளியில சொல்லிட்டார்கள். இதுக்கிடையில வந்து பிரெஞ்சு மீடியாக்கள்ல இதை வந்து தமிழ் மக்கள் நாங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும், குறிப்பாக பிரான்ஸ்ல இருக்கிற தமிழ் மக்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். பிரெஞ்சு மீடியாக்கள்ல வந்து முழுமையான கட்டுரை வந்து இருக்குது. தமிழ் மக்கள் இப்படித்தான் கடை வச்சிருக்கணும், கடை வச்சுக்கிறார்கள் வந்து இந்த மாதிரி தங்களுடைய காசுகளை வசூலிக்கிறதுக்காகவும் தங்களுடைய தேவைகளுக்காகவும் போட்டிக்கு இருக்கிற மற்ற கடைக்காரரை வந்து தாக்குதல் நடத்துறதுக்காகவும் வியாபார போட்டி காரணமாக ஒவ்வொரு வர்த்தகரும் வந்து இந்த மாதிரி குழுக்களை வச்சு இயக்கினோம், அவர்களுக்கு இடையிலான போட்டியில தான் இந்த மாதிரி குழுக்கள் வந்து உருவாகுதுன்னு சொல்லி எங்களிடமான தான் எப்பவும் தேவையில்லாமல் ஒரு பிரெஞ்சு மீடியாக்கள்ல வந்து இந்த மாதிரி கட்டுரைகள் வரும்போது
போது ஓம் தானே. எனவே வந்து இது சம்பந்தமாக சம்பந்தப்பட்டவர்களாம் யோசிக்கணும். இதுக்கிடையில வந்து இந்த பிரசன்னா நல்லலிங்கம் வந்து பிரான்ஸ்ல இருந்து தப்பியோடி அமெரிக்காவுக்கு போய் பிறகு அமெரிக்காவிலிருந்து தப்பியோடி கனடாவுக்கு போறார். இதுக்கிடையில வந்து பிரெஞ்சு போலீஸ் வந்து இவருக்கு சர்வதேச பிடியான பிறப்பிக்குது. அதே வேளையில் இன்டர்போல் போலீஸும் வந்து சர்வதேச பிடியான வந்து பிறப்பிக்குது. எனவே சர்வதேச பிடியான பிறப்பிச்சிருக்கும் போது இவர் போய் கனடாவில் அசைலம் அடிச்சுக்கார். கொடுப்பாங்களா? இல்ல. என்னதான் யூரோப்பில் குற்றம் செய்தாலும் சர்வதேச பிடியான பிறப்பிக்கப்பட்ட கனடாவில் கொடுக்க மாட்டாங்க தானே. இவருடைய பேர் அங்கே அடிக்கும் போது கனடாவில் பேர் விழுந்தானே. இப்ப வந்து பிரான்சுக்கு எந்த வழியிலும் நாடு கடத்தப்படலாம் என்ற ஒரு நிலைமையில இருக்கிறார். எனவே கனடாவினுடைய நீதி அமைச்சர் வந்து சைன் வச்சு விட்டார் என்று சொன்னா அவர் வந்து பிரான்சுக்கு நாடு கடத்தப்படுவார் அடுத்து வரும் 30 நாட்களுக்குள். புலம்பெயர் நாடுகளில் ஈழத்தமிழர்கள் எத்தனையோ சாதனைகள் செய்யணும், அது ஒரு பக்கம். அதே நேரம் இப்படியும் ஒரு சில ஆட்கள் இருக்கத்தான் செய்யணும். எனவே இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.